நம்ம எல்லாருக்கும் தெரியாத ஒரு உண்மை என்னன்னா, நாம இந்த காலத்துல நம்மளோட தேவைக்கு வாங்குற பொருளை விட ஆஃபர் குடுக்குறானே அப்படின்னு நினைச்சிட்டு வாங்குற பொருள் தான் அதிகம். என்னன்னு கேக்குறீங்க? ஆமாங்க, இன்னைக்கு வீடியோல அதை பத்தி தான் ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பட் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இன்னைக்கு காலகட்டத்துல, எஸ்பெஷலி இன்னைக்கு டிஜிட்டல் காலகட்டத்துல நம்ம எல்லாம் எப்படி பொருட்களை வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட தேவைக்கு வாங்குறது கிடையாது. ஆஃபர் கொடுக்குறானே அப்படிங்கிற அந்த ஆசையில தான் வாங்குறோம். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஆயில் வாங்குறதுக்காண்டி போறோம். அங்க ஆயில் வாங்குற இடத்துல ஒரு பெர்ஃபியூம் பாட்டில் ஒன்னு எடுத்தா இன்னொன்னு ஃப்ரீ அப்படின்னு போட்டிருக்காங்க. சோ உடனே சரி ஒன்னு எடுத்தா இன்னொன்னு ஃப்ரீயா கிடைக்குது அப்படிங்கிற ஆசையில தான் நம்ம வந்துட்டு அந்த பெர்ஃபியூம் பாட்டிலை சேர்த்து வாங்கிட்டு வந்துடுறோம். சரி, இது சூப்பர் மார்க்கெட்ல மட்டும் தான் நடக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் கிடையாது. இது ஆக்சுவலா எல்லா ஷாப்லயுமே நடந்துட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரெஸ், நம்ம வந்து ட்ரெஸ் எடுக்க போறோம். 2000 ரூபாய்க்கு ஒரு பேண்ட் ஷர்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரெஸ் கடைக்கு போவோம். அங்க போனா 5000 ரூபாய்க்கு நீங்க ட்ரெஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குழுக்கள் முறையில் நிறைய பரிசு கொடுப்போம். 5000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்கு. அப்படி இப்படின்னு நம்ம மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணிட்டு நம்ம 5000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுக்க வச்சிருவாங்க. இதுல ஆக்சுவலா இன்னொரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதாவது நீங்க நிறைய இடத்துல போயிட்டு ஒரு டிஷர்ட் எடுத்தா 100 ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ஏதாவது ஒரு கடையில நீங்க எதை எடுத்தாலும் 10 ரூபாய் அப்படின்னு சொல்லி உள்ள வர வச்சிருவாங்க. ஆனா அந்த எதை எடுத்தாலும் 10 ரூபாய் சொல்றாங்கல்ல, அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடையில லாஸ்டா தான் இருக்கும். நாம அந்த கடைக்குள்ள போகும்போதே அந்த அந்த கடையோட மத்த ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, மத்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கடைசியா தான் அந்த 10 ரூபாய் இடத்துக்கு போவோம். அங்க போனதுக்கு அப்புறம் அந்த ப்ராடக்ட் வந்து சரி இருக்காது. அதாவது அந்த ப்ராடக்ட்ல கொஞ்சம் டேமேஜ் இருக்கும், இல்லைன்னா குவாலிட்டி இருக்காது. இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு நம்ம வந்துட்டோமே, ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போகணுமே அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட வரும்போது எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தோம் தெரியுமா, அந்த ப்ராடக்ட்ஸ்ல ஏதாவது 2-3 ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு போயிடுவோம். இதுவுமே வந்து கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி தான். இதே தான் வந்துட்டு எந்த டிஷர்ட் எடுத்தாலும் 100 ரூபாய் சொல்றாங்களா, எந்த டிஷர்ட் எடுத்தாலும் 150 ரூபாய், ஷர்ட் வந்து 100 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து துணி கடைக்குள்ள வர வைப்பாங்க. கடைக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஆக்சுவலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 100 ரூபாய் டிஷர்ட் இல்லைன்னா 100 ரூபாய் ஷர்ட் எல்லாமே வந்துட்டு ஒரு கார்னர்ல வச்சிருப்பாங்க. நீங்க கடைக்குள்ள போகும்போது மத்த ட்ரெஸ் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவா வச்சிருவாங்க. அதாவது கொஞ்சம் கலர்ஃபுல்லா, பொம்மைக்கெல்லாம் வந்து கலர்ஃபுல்லா ட்ரெஸ் போட்டு அந்த மாதிரி கொஞ்சம் அட்ராக்டிவா வச்சிருவாங்க. நீங்க உள்ள போனோம்னா உங்களுக்கு வந்து என்ன தோணும் அப்படின்னா, ஓ இந்த ட்ரெஸ் எல்லாம் கூட வாங்கலாம் உங்களுக்கு இங்க அப்படின்னு நினைச்சுதான் நம்ம உள்ள போவோம். கடைசியா நம்ம 100 ரூபாய் டிஷர்ட் பக்கம் போனதுக்கு அப்புறம் அங்க இருக்க டிஷர்ட்ல வந்து ஏதாவது டேமேஜ் இருக்கும். இந்த டிஷர்ட்ல வந்து கொஞ்சம் டேமேஜ் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நாமளும் அந்த டிஷர்ட்டை வாங்க மாட்டோம். சோ வெளியே வரும்போது நமக்கு என்ன தோணும், சரி இது டிஷர்ட் தான் வாங்க முடியல, அது 400 ரூபாய்க்கு ஷர்ட் இருக்குதுப்பா, அந்த ஷர்ட் வாங்கிட்டு போலாம்ப்பா அப்படின்னு நினைச்சு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஷர்ட்டை வந்து வாங்கிட்டு போவோம். சோ இது மூலியமா அந்த கடைக்காரர் என்ன பண்றாரு ஆக்சுவலா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அவரோட ப்ராடக்ட்டை சேல் பண்றாரு. சரி, இது வந்துட்டு இங்க பிசிக்கலான ஒரு கடைக்கு போறோம் அங்க மட்டும் தான் நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. ஆக்சுவலா இது ஆன்லைன்லயுமே நடந்துட்டு தான் இருக்குது. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, திடீர்னு உங்களுக்கு அமேசான், பிளிப்கார்ட் இதுல எல்லாம் இருந்து வந்துட்டு சும்மா நிறைய நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். அதாவது 50% ஆஃபர் ஆன் ஷர்ட்ஸ், 50% ஆஃபர் ஆன் ஷூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். அந்த நோட்டிபிகேஷனை பார்த்தா நம்மளுக்கு என்ன தோணும், ஓ 50% ஆஃபர் உண்மையிலே கொடுக்குறாங்க உங்களுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நம்மளும் போய் அதை வாங்குவோம். ஆக்சுவலா அதுல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வெளியே போய் அந்த 50% ஆஃபர் சொல்லி நம்ம ஆன்லைன்ல 200 ரூபாய் கொடுக்குற ஒரு டிஷர்ட்டை நம்ம நார்மலா பிசிக்கலா ஒரு கடையில போய் எடுத்தா அது 150 ரூபா தான் இருக்கும். பட் இவன் வந்துட்டு ஆஃபர் அப்படிங்கிற பேர்ல நம்மளை ஏமாத்தி அதை வந்து சேல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆக்சுவலா நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து ஆன்லைன்லயுமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. திடீர்னு வந்துட்டு பிளாக் ஃப்ரைடே டீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேல் விடுவாங்க. திடீர்னு வந்துட்டு மிட் நைட் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு 12 மணில இருந்து 1 மணி வரைக்கும், இல்லைன்னா 12 மணில இருந்து 2 மணி வரைக்கும் அப்படி சொல்லிட்டு ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து நிறைய விடுவாங்க. சோ அந்த மாதிரி டைத்துல நம்ம என்ன பண்ணுவோம், தூங்காம முழிச்சிருந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கி இருந்தா அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிடுவோம். பட் அதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, அவங்க வந்து இந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணணும் தான் பாக்குறாங்களே தவிர அது வந்து எத்தனை ரூபாய்க்கு சேல் பண்ணணும் அப்படிங்கிற அந்த நோக்கமே கிடையாது. சில பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவங்க சேல் பண்ணும்போது நான் வந்து வாட்ச், அதாவது காஸ்ட்லியான ஒரு வாட்ச் வந்து 1 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன், ஷூஸை வந்து 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து அந்த 1 ரூபாய்க்கு வாங்குறது 10 ரூபாய்க்கு வாங்குறது அவங்க எப்படி தெரியுமா வாங்குவாங்க, அவங்க ஒரு 1,00,000 ரூபாய்க்கு வந்து அதே பர்டிகுலர் ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம்ல ஷாப் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு தடவையும் அவங்க ஷாப் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு காயின்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும். அதாவது பர்டிகுலர் காயின்ஸ் நீங்களே வந்துட்டு உங்களோட ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஓப்பன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா பர்டிகுலர் காயின்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். அவங்க வந்து அந்த காயின்ஸை செலவு பண்ணாம மொத்தமா சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆஃபர் வரும்போது அந்த காயின்ஸை மொத்தமா கொடுத்து அவங்க வந்து அவங்களோட ப்ராடக்ட், அதாவது எக்ஸ்ட்ரா ஒரே 1 ரூபாய் மட்டும் பே பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்கிடுவாங்க. இதுதான் வந்து ஆக்சுவலா ஆன்லைன்ல நடக்கிறது. அதனால நீங்க வந்துட்டு இந்த மாதிரி ஆஃபர்லாம் வந்துட்டு நான் வந்து 1 ரூபாய்க்கு வாட்ச் வாங்கலாம், 10 ரூபாய்க்கு ஷூஸ் வாங்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் சத்தியமா முடியாது. தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆஃபர்லாம் கேட்டு ஏமாந்துடாதீங்க. சரி, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கலாம். அதாவது சரி, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அவங்க வந்து ப்ராடக்ட்டை சேல் பண்றாங்களா, இது ஸ்கேமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. இது வந்து ஸ்கேம் கிடையாது. ஆக்சுவலா அவங்க யூஸ் பண்ற ஒரு தொழில் ரகசியம். நாமளே ஒரு ஃபியூச்சர்ல ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நாமளுமே வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸை வந்து சேல் பண்ணுவோம்.
ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு பிரியாணி ஷாப் ஆரம்பிக்கிறோம். பிரியாணி ஷாப் ஆரம்பிச்சாலும் கஸ்டமர்ஸ் யாருமே நம்மளோட கடைக்கு வர மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு பிரியாணி வாங்கினா இன்னொரு பிரியாணி ஃப்ரீ, இல்லைன்னா வந்துட்டு பிரியாணி திருவிழா அப்படின்னு ஒரு நோட்டீஸ் அடிச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு, இந்த டேஸ்ல யார் யாரெல்லாம் வந்து பிரியாணி 1000 ரூபாய்க்கு மேல வாங்குறீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு நான் குழுக்கள் முறையில பரிசு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பேம்ப்ளெட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் வந்து நாம வந்து நம்மளோட பிசினஸ் வந்து டெவலப் பண்ண முடியும். ஸோ அப்படிங்கிற பட்சத்துல வந்துட்டு இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்துட்டு ஸ்கேம் கிடையாது, பட் கைண்ட் ஆஃப் ட்ரிக் டு இம்ப்ரூவ் யுவர் பிசினஸ், அவ்வளவுதான். ஸோ இது வந்து உங்களுடைய ஒரு தொழில் ரகசியம், அவ்வளவுதான். நான் வந்து இப்ப இதுல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து நான் டீச் பண்ண விரும்பல. இப்ப இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மூலியமா நாம வந்து ஏமாந்துடக்கூடாது. அதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய தேவைக்கு தான் இருக்கணுமே தவிர ஆசைக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கறத நான் சொல்ல வர்றேன். நார்மலா நம்ம சிட்டில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ எல்லாம் வந்துட்டு ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. அதாவது குக் பண்ண போற டயத்துக்கு கரெக்டா நோட்டிபிகேஷன் வரும், ஸ்விக்கி பிரியாணி 50% ஆஃபர், ஆட்டுக்கல் சூப்பு 20% ஆஃபர், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோட்டிபிகேஷன்ஸ் வரும். நாமளே என்ன நினைப்போம், சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு சரி என்னத்தை சமைச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு நாள் ஆர்டர் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி தினமும் ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் நம்ம மொபைல்ஸ்க்கு வர்றதுனால நாமளுமே வந்துட்டு தேவைக்கு வாங்கி சாப்பிட்றத விட ஆசைக்கு தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதனால நம்மளோட காசுமே காணாம போயிட்டு இருக்குது அண்ட் வாழ்க்கையை நம்மளாலையுமே முன்னேற முடியாம தான் போய்கிட்டு இருக்குது. சோ இதனால ஃபைனலா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் தேவையா இருக்குன்னா அந்த தேவையான பொருளை மட்டும் வாங்குங்க. சும்மா ஆஃபர் கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அவன் ஆஃபர் கொடுக்குறான், இவன் ஆஃபர் கொடுக்குறான், 50% ஆஃபர், 100% ஆஃபர், குழுக்கள் முறையில பரிசு கொடுக்குறாங்க அப்படி இப்படின்னு அவங்க ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த நோக்கத்தோட வந்து எந்த பொருளையும் வாங்காதீங்க அப்படின்னு தான் சொல்ல வர்றேன். ஓகே guys, that's all for today. Thank you and see you in the next video.